இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் நூடுல்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். அதுக்கு ஒரு 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக லெமன் ஜூஸ், 1 ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் போல் மைதா மாவு, இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/2 hour நல்லா ஊற விட்டுடுங்க. ஊறுறதுக்கப்புறமா ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிடுங்க. இல்லைன்னா நிறைய எண்ணெய் ஊற்றி கூட டீப் ஃப்ரை பண்ணி கூட நீங்கள் எடுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். இந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 3 முட்டையை உடச்சி ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்து ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண தேவையில்ல, சும்மா வெந்தால் போதும். உங்களுக்கு கொஞ்சம் உதிராக வெந்தால் போதும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதையுமே தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ கடாயில் நம்ம சிக்கன் பொரிச்ச எண்ணெயை ஊற்றிக்கலாம். இது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம், அதையும் சேர்த்துக்கலாம். 1 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது எல்லாத்தையும் 1 செகண்ட் வதக்கினா போதும். இது கூடவே கேரட்டு, குடமிளகா, முட்டைகோஸ் இது எல்லாத்தையுமே சேர்த்து அந்த க்ரன்ச்சினஸ் போகாத அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் போல் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையுமே ஒரு வதக்குனா போதும், ரொம்ப வதக்க வேண்டியதில்லை. இது கூட 1 ஸ்பூன் போல் மிளகுத்தூளும் போட்டு ஒரு வதக்குங்க. காய் ரொம்ப உங்களுக்கு வேகக்கூடாது, பாதி வேக்காடு தான் வேகணும், அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கிற பிளெயின் நூடுல்ஸையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட இந்த பிளெயின் நூடுல்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு 5 to 10 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க. இந்த டைமில் ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் ஃப்ளேம் அதிகமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற முட்டை, ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற சிக்கன், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. நமக்கு எந்த அளவுக்கு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் சைடில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 5 to 10 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. அவ்வளோதான், உங்களுக்கு சூப்பரான சிக்கன் நூடுல்ஸ் தயாராகிடுச்சு பாருங்கள். இது அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலே தாங்க இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு டேஸ்ட் வந்து காம்ப்ரமைஸே ஆகாது, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.